நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 5 நாட்கள் மகரத்திலும் 2 நாட்கள் கும்பத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். அதை விட வேறு சிறப்பு என்னங்க வேணும்? இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய். இது குரு 9ல் இருக்கார். நல்ல நிலையில் இருந்து ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்கான ஒரு காலம், அதற்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 9க்கு வருகிறார். இப்போ 2ஆம் இடம் உச்சமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண வரவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. எங்கெல்லாம் காசு கேட்குறீங்களோ, கடனாக கேட்குற இடத்துலையும் கடன் கிடைக்கும். வராத கடன்கள் வசூலாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. குடும்ப மேன்மை உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பரஸ்பரம் நீங்களும் உதவுவீங்க அவங்களுக்கு. எடுக்கின்ற முயற்சிகள், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வீரம், அதாவது பராக்கிரம ஸ்தானம். இப்போ கண்டிப்பாக வீர தீர பராக்கிரமத்தை ஸ்தானத்தை அதிபதியை, அதாவது அதை குரு பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம் போன்ற ஸ்தானம். அப்போ செவ்வாய் பார்க்கிறார் என்று சொன்னால், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இடம், மனை, பூமி போன்றவற்றால் நன்மைகள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்பொழுது சரியாகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12 கூடையவன் 5ல் இருக்கிறார். செலவினங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செலவுகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலேயே அது சுப செலவாகத்தான் அமையும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கன்னி ராசி அன்பர்கள் இந்த வாரம் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு அமைப்பு இருக்குது. 6ல் சனி பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள்
வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய தருணம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஒரு சிலர் வெளிநாட்டுக்காக பயணம் முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான தருணம் வந்துவிட்டது. கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், இது போன்ற அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் 7இல் இருப்பது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய நிலை. 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். மற்றவர்களுடைய தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு வம்பு தொம்பு பிரச்சனைகள் வரும். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு சிலர் அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்களும் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9இல் குரு, ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்று சொல்வார்கள். அப்போ கடவுளுடைய அனுகிரகம், திருவருளும் குருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் பகவான் இருக்கார், பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. தெய்வத்தின் அனுகிரகம், கலாட்சம் உண்டு. சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி 7, 8, 9ஆம் இடம் சஞ்சாரம் செஞ்சு குருவோடு இணைந்து இருக்கிறார் வார இறுதியில். ஆதலால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், சுபீட்சம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல யாராவது பிரச்சனை பண்ணால் கூட அவங்க செய்யக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு நன்மையில் முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ராசியில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பதால், கேது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் அதிகபட்சமாக இருந்து குரு பார்வையில் இருக்கார். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் பொன்னான ஒரு வாரம். 6, 7, 8 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கன்னிராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள்.